ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு சிறந்த மனிதன், மிக அறிவுள்ள மனிதன், மிக மெத்த படித்த ஒரு மனிதனை பற்றி தான் நான் பேச போகிறோம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மனிதன் தான் இப்போ தீவிரமாக டாக் ஆஃப் இந்தியாவாக இருக்கக்கூடியவர். அந்த மனிதன் தான் மிக உயர்ந்த மனிதன், மிக உயர்ந்த பதவி, இந்தியாவில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கார். ஸோ இவர் என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு இப்போ எனக்கு பிள்ளை இல்லையேன்னு போய் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வயசு 72 ஆகி போச்சு. இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் டாப் மீம்ஸில் போயிட்டுருக்கு. சின்ன வயசுலேயே பொண்டாட்டியை துரத்தி விட்டேன், இப்போ 72 வயசு வயதில் எனக்கு குழந்தைகள் இல்லையே, இந்தியாவில் இருக்கவங்க தான் என்ன குழந்தைன்ற. தமிழ்நாட்டில் அந்த மனுஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் ஒரு தமிழனாக பிறக்கவில்லையே அப்படின்ற ஏக்கமும் ஆதங்கமும் இருக்கும். அடுத்த முறை ஒரு தமிழ் தாய்க்கு நான் பிறக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன். அதுக்கப்புறம் நேராக போய் கல்கத்தாவில் போய் வெஸ்ட் பெங்காலில் போய் நான் ஒரு வங்காளியாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பேன்னா, எத்தனை ஜென்மம் எடுக்க போகிற நீ? யார் யார் வயிற்றில் பிறப்போ முதல்ல ஒரு பேயை பெற்று போடுறதுக்கு விரும்புவாங்களா அந்தந்த ஸ்டேட்டில் அப்படின்ட்டு அந்த மனிதன் சொன்ன பொய்களுக்கு அளவே இல்லை. கண்டதை அடித்து விட்றதுக்கு அந்த இடத்துல போயினா இது அந்த காலம் மாதிரியா? அங்கேருந்து லெட்ரு போட்டு வர்றதுக்கு 10 நாள் ஆகுன்ற அடுத்த செகண்ட் லைவில் இங்கே பார்த்துட்றாங்க. இங்கே ஒன்று சொல்கிற தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்கு பிறக்கணும், தமிழனாக பிறக்கலேன்னு எனக்கு ஏக்கமாக இருக்குன்ட்டு அங்கே போய் வெஸ்ட் பெங்காலில் நான் பிறக்கலை அப்படின்றது, அங்கே போய் ராஜஸ்தானில் நான் பிறக்கலை, அடுத்த முறை ராஜஸ்தானில் பிறப்பேன், நீ எத்தனை இடத்துல பிறப்பேன்ற மாதிரியான ஒரு லூசுத்தனமான மனிதன் தான் அந்த மனிதன். இப்போ வர வர என்னென்னா தோல்வி பயம் நெருங்கி விட்டதுனால இப்போ ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கார். சரி, இப்போ முக்கியமாக பேரை சொல்லி ஒரு மனிதனை பற்றி பார்ப்போம். அதாவது சாம் பிட்ரோடா அப்படின்னு ஒருத்தர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாருன்னு நான் அடுத்து சொல்கிறேன். அவர் அயலக அணி, காங்கிரஸோட அயலக அணியோடைய பொறுப்பாளராக இருக்கார். அமெரிக்காவில் இருக்கார். மிகப்பெரிய அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு முக்கியமான நபர், மிகப்பெரிய ஒரு அறிவாளி. அதாவது இந்தியாவில் டெலிகம்யூனிகேஷன் வளர்வதற்கு ஒரு காலத்தில் இப்போ தான் 2G 3G அப்புறம் செல்ஃபோனு இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் டெலிகாமை பெரிய அளவில், அதாவது தொலைத்தொடர்பை மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவதற்காக அமெரிக்காவிலேருந்து அழைத்து வரப்பட்டவர் ஒருத்தர். அவர் பேர் தான் சாம் பிட்ராடோ. அவருக்கு 80 வயசு மேலே ஆச்சு. அவர் யாருன்னா, இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஃபோன் இருந்ததுன்னா அந்த தெருவில் ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். இவ்வளோ பாப்புலேஷனும் கிடையாது, இதில் பாதி பாப்புலேஷன் தான் அப்போ இருந்தது. ஃபோன் இருந்தாலே அது பெரிய கௌரவம், மிகப்பெரிய ஒரு வீடாக பார்க்கப்படும். ஒரு 10 வீட்டுக்கு ஒரு இடத்துல தான் ஃபோன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதான் அவர்களே ஃபோன் வைத்திருப்பவர்களை பழக்கம் பிடித்துக் கொள்வது என்பது அதுவும் அந்த காலகட்டத்தில் 80களில் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபோன் இருக்கிற வீடுனாலே ஒரு கெத்தாக இருக்கும். ஏன்னா வெளியூருக்கு நம்ம யாராவது மகளோ அந்த காலத்தில் போக மாட்டாங்க. சப்போஸ் போய் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க சொந்தக்காரவங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஃபோன் அடித்து டங்கால் போட்டு சொல்லி அப்புறம் வெயிட் பண்ணி கூப்பிட சொல்லுவாங்க. திருப்பி இவங்க போனதுக்கப்புறம் திருப்பி கால் வரும், எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் தொலைபேசியை கொண்டு போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் தொலைபேசியை கொண்டு சேர்த்து விடுவோம் 10 வருஷத்தில் அப்படின்ற ஒரு சவாலோட களமிறங்கியவர் தான் இறக்கப்பட்டவர் தான் சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடா மிகப்பெரிய அதாவது அப்பயே பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கார். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆளாக இருக்கார். அவர் தாய் நாட்டிற்காக, நம் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தியோட அழைப்பை ஏற்று இங்கே வந்தார். அவர் வந்த நேரத்தில் குறுகிய சில அவருக்கான பணிகள் ஒதுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரா காந்தி மறைஞ்சிடறாரு. உடனே ராஜீவ் காந்தி பிரதமராக வராரு. ராஜீவ் காந்தியும் பிட்ரோடாவும் ஒரே கிட்டத்தட்ட வயது ஒத்தவர்கள் அப்படின்றதுனால 2 பேரும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எடுக்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. உடனே இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதை உள்ளே கொண்டு வந்தவர் இந்தியாவில் ராஜீவ் காந்தின்னு சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தி தான் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்றைக்கி இவ்வளோ தூரம் இந்தியாவில் வந்திருக்குன்றதுக்கு முதல் முறையாக அதை அங்கேருந்து கொண்டு வந்தவர் ராஜீவ் காந்தி ஆட்சியில் தான் அது பரவல் படுத்தப்பட்டது அப்படின்வாங்க. அதற்கு முக்கிய காரணமானவர் தான் அந்த சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடா தற்குறியோ முட்டாளோ இப்போ இருக்க லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு கட்சியில் அவங்கள மாதிரி டுபாக்கூர் தலைவரோ போலி சர்டிஃபிகேட் வைத்துக்கிட்டு நான் டிகிரி படித்தேன், அதை படித்தேன்னு 10வது கூட படிக்காமல் எங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னே தெரியாத ஒரு ஆள்லாம் அவங்க கட்சியில் முக்கியமான பதவியிலலாம் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தற்குறி கிடையாது சாம் பிட்ரோடா. ஸோ சாம் பிட்ரோடா மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி. அவர் அமெரிக்காவிலேருந்து அழைச்சி வந்தாங்க இல்லையா. இப்போ எதுக்கு இப்போ சாம் பிட்ரோடா பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சாம் பிட்ரோடா என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவில் ஒரு இதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் 4 ரேஸ், அதாவது இனக்குழுக்கள் தொடர்பானவங்க இருக்காங்க. அதாவது மங்கோலியன் ரேஸ், அவங்க வெஸ்ட்டில் இருக்காங்க, நார்த் ஈஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், ஏன்னா
அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி 7 சிஸ்டர்ஸ்னுவாங்களா, அந்த மாநிலங்களில் இருப்பவர்கள் மங்கோலியன் ரேஸை ஒத்தவர்கள், அதாவது மங்கோலிய இனத்தவர்களை ஒத்த அந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு வெள்ளைக்கார இனத்தோடு சேர்ந்தவர்கள், அந்த ரேஸை சேர்ந்தவர்கள். அந்த ரேஸ் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதற்கப்புறம் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆப்பிரிக்க இனக்குழுவை சேர்ந்தவர்கள், கருப்பாக இருப்பாங்க இப்படின்னு ஒரு இடத்துல பேசினார். இதில் தப்பே கிடையாது, ரிசர்ச்சாக தான் சொல்லுது. அதாவது குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனிதன் தோன்றினான், அவனுடைய சந்ததிகள் தான் அடுத்தடுத்து. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த படிப்பறிவிலாக தக்குரி தலைவன் இருக்கார்ல, இந்த தக்குரி தலைவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு. அப்போ தென்னிந்தியர்கள்லாம் கருப்பன்னு சொல்லிட்டாரு, நீக்ரோக்களுக்கு இணையாக சொல்லிட்டாரு. நீக்ரோன்னா இப்போ கேவலமா? இப்போ நீக்ரோக்களில் இருக்கக்கூடிய நாட்டுக்கெல்லாம் போய் கைத்தட்டு வாங்கிட்டு வரல போல. இது எதை வைத்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாத முட்டாள்தனமான பேச்சுக்கள் தொடர்ந்து அந்த மனிதன் பேசிகிட்டு இருக்கார். நான் சொல்கிற மனிதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதற்கிடையில் என்னன்னா, இந்த பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மு.க. ஸ்டாலினுக்கு சவால் விடுறாரு. எங்கே போய் சவால் விடுறாருன்னா ஆந்திராவில் போய் சவால் விடுறாரு. ஆந்திராவில் மு.க. ஸ்டாலினை பற்றி தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்பாவி மக்கள் காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டத்துக்கு எப்படி தெரியும்? இப்போ தமிழ்நாட்டில் ரெட்டியை பற்றி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே உள்ள முதலமைச்சரை பற்றி தமிழ்நாட்டில் அவருக்கு சவால் விட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அரசியல் படித்தவர்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அங்கே போய் என்ன சவால் விடுறாருன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்களை நீக்ரோ இனம், திராவிட இனம், தென்னிந்தியர்கள்லாம் கருப்பர்கள், நீக்ரோ இனம்னு சொல்லியிருக்காரு சாம் பிட்ராடோ. அதனால் காங்கிரஸை விட்டு நீங்கள் வெளியே வருவீங்களா? நாங்கள் ஏன் காங்கிரஸ் விட்டு வெளியே வரணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? பிட்ராடோ அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த இனக்குழுக்கள்லாம் வாழக்கூடிய ஒரு நாடு, இந்த நாடு அதை ஒற்றுமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? உலகத்திலே சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது என்னென்னா, காக்கசாய்டு, நீக்ராய்டு, மேங்கலாய்டு அண்டு டிராவிடியன். அதாவது மேங்கலாய்டுனா மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர், காக்கசாய்டு அப்படின்னா வெள்ளைக்காரங்க, அரபு நாட்டை சேர்ந்தவர்கள், மூக்கு நீளமாக இருக்கவன், சிகப்பாக இருக்கவன் பூரா காக்கசாய்டு. நீக்ராய்டு அப்படின்றது நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர் அல்லது ஆப்பிரிக்கா பகுதியை சேர்ந்தவர்கள் பூராமே நீக்ராய்டு. டிராவிடியன் அப்படின்றது திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் கருப்பாக இருக்க மாட்டா, சிவப்பாக இருக்க மாட்டா, வினோதமாக இருப்பான். நம்ம ஆட்கள் நம்மளை மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உலகத்தில் பிரிக்கப்பட்டது. அதற்கப்புறம் பல பிரிவுகளாக இப்போது 8 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஏன்னா கலப்புகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். அதாவது நீக்ரோ, வெள்ளைக்காரன் கலப்பு நிறைய ஆயிடுச்சு, நிறைய பேர் மாறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேங்கலாய்டும் வெள்ளைக்காரனும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீக்ரோவும் சைனீஸும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அரிதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டிராவிடியன் போகிறான், வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், வெள்ளைக்காரியாக கட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ கலப்புகள் நிறைய ஆனோடனே அதையும் பிரித்து ஒரு 8 இனக்குழுவாக இப்போ மாற்றிருக்காங்க இப்போ 20ஆம் நூற்றாண்டு. இது சர்வே எடுக்கப்பட்டது. இது என்னென்னா உலகத்தில் உள்ள சயின்ஸ். இதை சொன்னால் என்ன தப்பு? அதனால் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸை விட்டு வெளியே வரணுமா? எதுக்கு வராரு? அது எங்கே போய் பேசியிருக்காருன்னா ஆந்திராவில் போய் பேசினா எவனுக்கு தெரிய போகுது? ரெண்டாவது சாம் பிட்ராடோ சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி இவர்கள் அரசியல் செய்வார்கள், சில்லறை அரசியல் செய்வார்கள் என்பதற்காக சாம் பிட்ராடோ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த அகில காங்கிரஸில் அந்த வகித்து வந்த அயலக அணியோடைய பொறுப்பாளர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அதோட வாயை மூடிட்டு பேசாமல் போயிட்டாங்க. இதனால் இவர்களுக்கு என்ன பிரயோஜனம் தெரியல. எவன் மேலேயாவது சாணி எடுத்து வீச வேண்டியது. ஏன்னா படித்திருந்தால் தானே படிப்பறிவு இருக்கும். படிப்பறிவு இருந்தால் தானே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்க முடியும். 4 விஷயத்தை படிச்சிருந்தால் தான் 4 விஷயம் தெரியும். அதனால் எதையோ உளறி மு.க. ஸ்டாலினை கூப்பிட்டு காங்கிரஸ் விட்டு போகிறீங்களா, அதை விட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் போயிட்டுருக்க மோடி தோல்வி அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் மொத்தமாக ஆப்படிச்சிட்டாங்க. இப்போ இவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள், இவர்களுடைய அராஜகத்தை ஒழித்து விடலாம் என்பதற்காக அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தவுடனே என்னாச்சுன்னா, ஹரியானாவில் 41 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தது போன முறை. காங்கிரஸ் 31 இடங்களை சேர்த்துச்சு. மொத்தம் 90 இடங்கள். சரிங்களா? 46 இடங்களை பெறுபவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்னென்னா கூட்டணி கட்சி ஒரு கட்சியோடு சேர்ந்து அவர்கள் ஒரு 10 இடம் வைத்திருந்தார்கள். காங்கிரஸ் பாஜக ஆட்சி அமைத்திருந்தது. அப்புறம் அந்த கட்சி கலந்துட்டு போனோடனே சுயேட்சைகள் 7 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த சுயேட்சை 7 பேர் வைத்து 48 இடங்களை பிடித்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ அவர்களும் கழட்டி விட்டாங்க பாஜகவை. இப்போ அந்த 7 சுயேட்சைகளும் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தால் 38 இடங்கள் ஆகிறது. அதே போல் சௌதாலாவுடைய பேரனுடைய கட்சி அவர்கள் 10 இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அவர்களும் டப்புன்னு யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட 51 இடத்தோட ஆட்சி அமைக்க போது இவர்கள்
இவர்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மத்தியில் அவர்கள் ஆட்சி பிடுங்கிட்டு போகிறதுக்கு முதல்ல ஹரியானா ஆட்சி பிடுங்கிட்டு போகுது. ஹரியானாவில் எம்பி சீட்டு இவர்கள் வரமாட்டார்கள். ஏன்னா இனிமேல் தான் அங்கே வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது. அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் கலந்து விட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது பாஜகவுக்கு மேலும் ஒரு சரிவு, மேலும் ஒரு ஸ்டேட் டோட்டலாக கையை விட்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை வைத்தே இவருடைய தோல்வி முகம் என்ன, இவருடைய லட்சணம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.